ஓகே சார், இதுல ஒரு பொலிட்டிக்கல் கேமா பாக்குறீங்களா? முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு திமுகவில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய சக்திகளான அந்த 3 கட்சிகள் இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்ததுனால வேற வழியில் அவங்க இதாக இருக்காங்கன்ட்டு. அதிமுக ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துகிட்டு இருக்குது. ஆனா அவர் அமைதியா தான் இருக்காரு. ஆனா அந்த கேம் நடந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே ஒரு அமைதியா தான் இருக்காரா, இல்ல அவருடைய அவர் பெரிய செஸ் பிளேயருங்க. அதாவதுங்க, என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆங்கில சொல்லாடல் உண்டு, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ்னு. ஒரு போர்லேயும் காதல்லையும் என்ன செஞ்சாலும் அது வந்து நல்லது தான்ற மாதிரி. அப்போ இது ஒரு வாருங்க. நான் இன்னொரு பழமொழி சொல்லுவேன், நாய் வேஷம் போட்டாச்சுன்னா குறைச்சி தான் ஆகணும். நீங்கள் ஒரு பாலிட்டிக்ஸில் இறங்கி ஒரு பெரிய பகாசூரன்களெல்லாம் எதிர்க்கும்போது நான் வந்து சமரச சன்மார்க்கம் புத்தன்னு போனீங்கன்னா உனக்கு கோமணத்தை கட்டி கொடுத்துருவானுங்க. ஸோ வென் யூ ஆர் இன் எ ஸ்ட்ரகிள், சர்வைவல் ஸ்ட்ரகிள், அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிரிகளை பலவீனப்படுத்துவதும் போர்த்தந்திரத்தில் ஒன்று தானே. கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் எதிரிகளை வந்து நீங்கள் வந்து சக்திப்படுத்துதல், அவங்கள வளர்த்து விடுறதா போர்த்தந்திரம். முட்டாள், அது சாணக்கியமே கிடையாது. அப்போ ஒன்று நீங்கள் பலமாகணும், இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன, எதிரிகளை பலவீனமாக்கணும். இருகோடுகள் தத்துவம் தான். அதாவது ஒரு கோடு போடாமல் அந்த கோட்டை சின்னதாக்குறது பெருசாகிறது. பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் அது சின்ன கோடு ஆயிடுது.